மகளிர் இணை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ எறா பிரியாணி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம பிரியாணி பாசிமதி அரிசியை ஊற வச்சிருவோம். 1 கிலோ அளவில் இது ஒரு படியும் ஒவ்வொரு மாகாணியும் நம்ம ஊற வச்சிருவோம். இந்த அரிசியை நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருவோம். நல்லா கலக்கிட்டு இது இப்படியே இருக்கட்டும். நம்ம அடுப்பில் பிரியாணி செய்ய வேண்டிய பாத்திரத்தை அடுப்பில் வைப்போம். இப்போ அதை வச்சுட்டு அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றிப்போம். அடுத்தது டால்டா ஒரு 50 கிராம். உங்களுக்கு டால்டா பிடிக்கலைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அந்த எண்ணெயில் வதக்குவோம். அடுத்தது இப்போ வெங்காயம் ஒரு 1/2 கிலோ, பச்சை மிளகா ஒரு 10 மிளகாவுக்கு மேலே, தக்காளி, புதினா, கொத்தமல்லி. இப்போ வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்குவோம் போட்டு. அடுத்தது தக்காளியையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி வைக்குவோம். இது எல்லா பிரியாணியோட செய்கிறதுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும் இந்த எறா பிரியாணி. பிரியாணி பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கினா தான் அதனுடைய ருசியை நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லா வதக்குறேன். அடுத்தது பச்சை மிளகாய், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்குவோம். அடுத்தது கொத்தமல்லி, புதினா, இது நம்ம விருப்பம் போல் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் தலா 1.5 ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ எறா நம்ம 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 1 கிலோ செய்கிறதுனால பாதி அளவு எடுத்தால் போதும். அதை நல்லா ஆஞ்சி நம்ம இதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே எறா எப்படி ஆகணும்னு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு, அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் நம்ம. இப்போ தண்ணி எப்படி சொல்கிறேன். ஒரு படியும் ஒரு மாகாணியும் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதோட டபுள் மடங்கு தண்ணி ஊற்றணும். 2 படி 2 மாகாணின்ற அளவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கிக்குவோம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதில் நம்ம அரிசியை போட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவுக்கு,
ஒரு கிலோவுக்கு ஒரு 25 கிராம், ஒரு 30 கிராம் கணக்கு பண்ணி நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு கணக்கு நான் சொல்கிறது. இப்போ போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்தது இப்போ கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. இப்போ அதில் தயிரை ஊற்றிக்கலாம். அடுத்தது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சி அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே புழிஞ்சிக்கலாம். அதில் சாதம் வந்து நல்லா குழையாமல் இருக்கும், அதுக்காக தான் நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் வெந்துடுது, அதனால் நம்ம வந்து சிம்மில் அடக்கி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே வந்து மூடி வச்சுக்கலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். மொத்தம் இது செய்யறதுக்கு அரை மணி நேரம் வரும். நார்மல் தீயில் 20 நிமிஷமும் சிம்மில் 10 நிமிஷமும் வச்சு நம்ம சின்ன சுவையான எறா பிரியாணி ரெடி. மிகவும் எளிமையானது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி சுவையாக இருக்குது பாருங்கள். மேடம் சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.